எஸ்டர்டே மார்னிங் இன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் டே. பசங்களுக்கு ஸ்கூலுங்கிறதுனால காலையில் கொஞ்சம் பால் பாயசம் செஞ்சுட்டு பசங்களுக்கு லஞ்சு செய்யும் போதே பட்டாணி புலாவ் சேர்த்தே செஞ்சுட்டேன். இந்த சாரீ தான் நான் வெட்டிங் டேக்கு எடுத்திருந்தேன். இந்த கம்மல் வந்து எங்கள் அக்கா பையன் வாங்கி கொடுத்தது. இந்த சாரீ கொஞ்சம் மேட்சாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ட கையோடையே நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் வரும்போதே கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் செஞ்சு சாப்பிட்டுட்டு தாரு ஸ்கூல் போகும்போதே சொல்லிட்டு தான் போயிருந்தேன், ஈவினிங் கண்டிப்பாக கேக் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் ரவை கேக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். பசங்களை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே வந்து கேக் கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சு. ஆனால் வந்து சாஃப்ட்னஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பசங்களும் வந்து சாப்பிட்டு நல்லாதாம்மா இருக்குன்னு சொன்னாங்க. தாரு சர்ப்ரைஸாக எங்கள்கிட்டே சொல்ல எப்போ வரைஞ்சானே தெரியல. ஐ லவ் மை ஃபேமிலின்னு சொல்லிட்டு எங்களோட பிக்சர்லாம் வரைஞ்சி அப்புறம் வேர்ட்ஸ்லாம் எழுதி கொண்டு வந்திருந்தா. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அழகாக ட்ராயிங் பண்ணியிருந்தா. இன்றைக்கி தான் எங்கள் ஓப்படியார் பொண்ணுக்கும் பர்த்டே. அதனால் அவளுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு செயின் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். எங்களோட வெட்டிங் டே இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் போச்சு. நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.